ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சின்ன வயசில் பட்ட பெரிய சந்தோஷம்லாம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாகவே தெரியாது, அது நம்மளுக்கு ஞாபகமும் இருக்காது. ஆனால் நம்மளோட குழந்தைங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமாக இருக்கட்டும், அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளே சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி நாள் தான் இன்றைக்கி ஸ்கூலில் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதாங்க பரிசளிப்பு விழா. ஸோ அதில் நிறையா போட்டி வச்சுருந்தாங்க முன்னாடி. அதில் யார் யார் வின் பண்ணாங்களோ, வின் பண்ணவங்க வின் பண்ணாதவங்க எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்தாங்க. பரிசுன்னு தான் எனக்கு வருது, ப்ரைஸ் கொடுத்தாங்க. என் பொண்ணும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துலேயும். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், ஸ்டோரி டெல்லிங், திருக்குறள் சொல்கிறது, டேபிள்ஸ், வாய்ப்பாடு சொல்கிறது எல்லாத்துலேயும் கலந்துருந்தாங்க. அவங்க ஃபேன்சி காம்படிஷனில் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஸ்டோரிலாம் சூப்பராக சொல்லலாம். ஆனால் அங்கே போனோன்னு அப்படியே பிளாங்க் ஆகிட்டா எல்லாரையும் பார்த்தோன்னே. ஸோ அதில் ஜஸ்ட்டு கலந்துக்கிட்டாங்க. மற்றபடி திருக்குறளில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க மேடம். அப்புறம் ஸ்டோரி டெல்லிங்கில் செகண்ட் ப்ரைஸும், டேபிள் சொல்கிறதுல செகண்ட் ப்ரைஸும் வாங்கியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நாங்கள் போகிறப்பே ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் போனேன், நோன்பு வச்சுருக்கனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, லேட்டாக தான் போனேன். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தான் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் யூகேஜிக்கு தான் கொடுத்தாங்க. நான் கரெக்ட் டைமுக்கு போயிட்டேன். ஃபர்ஸ்ட்டு யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நிற்க சொன்னாங்க, பேரண்ட்ஸே வர சொன்னாங்க. அதனால் நான் பாப்பாவை தூக்கிட்டு கேமராவை கொழுந்தனார் பையன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். சரியாக என்னை வீடியோவில் நான் கவரே ஆக மாட்டேன். அவன் சின்ன பையன், அவனுக்கு எடுக்க தெரில. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிற்க சொன்னோன்னே எல்லா பசங்களும் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா அவங்க மேம் எல்லாரையும் உட்கார சொல்லிவிட்டு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக நிற்க வச்சாங்க. ஸோ நான் என் பொண்ணு பின்னாடி தான் நிற்பேன். இது வரைக்கும் நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என் பொண்ணு எங்கே நிற்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். ஃபுல்லாக அந்த பாய்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கேர்ள்ஸ் போனாங்க. ஸோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பொண்ணு பக்கத்தில் தான் போய் நின்றேன். எல்லா குட்டீஸும் ப்ரைஸ் வாங்கினுச்சு. எல்லா குட்டீஸ் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பி தான். அவங்க ப்ரைஸ் வாங்குறப்பெல்லாம் கிளாப் பண்ண சொல்கிறாங்க. கிளாப் பண்ணுறப்போ செமையாக சவுண்டு மியூசிக் போட்டு விட்றாங்க. அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. அந்த மியூசிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம நல்லாவே கிளாப் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் என்கரேஜாக இருந்திருக்கும் குட்டீஸ்க்கு. நான் என் பொண்ணு ப்ரைஸ் வாங்கி கீழே இறங்கிட்டேன். என்னை பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதாங்க, ப்ரைஸ் வாங்கியாச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. உடனே அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க அத்தாவுக்கும் அனுப்பிட்டேன். அப்புறம் அங்கே உட்காந்துட்டு தான் லைவ் போட்டேன். அவங்க அத்தா பார்த்துட்டு இருந்தாங்க. லைவ் போட்டேன்னா சவுண்டே இல்லைன்னு சொன்னாங்க. சவுண்ட் வச்சா அவங்க அப்பப்போ சினிமா பாட்டு போடுறாங்க, மியூசிக் போடுறாங்க, எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அது ஒரு பிரச்சனை. அதனால தான் மியூட் பண்ணி வச்சுட்டு லைவ் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். என் குட்டி பொண்ணு போனதுலேருந்து ரொம்ப சமத்தாக இருந்தா, சேட்டை பண்ணவே இல்லை. எனக்கே ஒரு ஆச்சரியம். இந்த ஃபாய்ஸா ப்ரைஸ் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் ரொம்ப சமத்தாக இருந்தா. லாஸ்ட் டைம் தான் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு தான், அது ஃபாய்ஸா ஃப்ரெண்டு பக்கத்தில். அவங்க 2 பேர் அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குட்டி முறுக்கு கொடுத்தா. என் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுகிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அப்படி தாங்க அந்த நாள் ரொம்பவுமே சந்தோஷமாக போயிடுச்சு. அதுக்கு மேலே என்னால் உட்கார முடியலை, தூக்கமாக வேறு வந்துச்சு. அதோடு நானே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய நாள் இப்படி தான் போச்சு சிறப்பாக. ஸோ அவ்வளோதாங்க. நோன்பு வச்சதுனால பசங்களாலையும் உட்கார முடியலை, டயர்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வாங்குற வரைக்கும் உட்காந்தேன். அதுக்கு மேலே முடியலை, ரொம்ப டைமாகவும் போல். ஸோ அதோடு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபாய்ஸாக்கு தான் வரத்துக்கு மனசு இல்லை, அவள் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு ரொம்ப விளையாடிக்கிட்டே இருந்தேன். நான் அதை வீடியோலாம் கவர் பண்ணல, அது லைவ் போட்டதுனால வீடியோ எதுவும் எடுக்கல. ஸோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இது ஒரு பொண்ணு தான். அப்புறம் இன்னும் 2 பொண்ணு வந்திருந்தாங்க. அதுவும் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மேடம் ஃப்ரெண்டையெல்லாம். ஸோ அதோடு அவங்கள வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். 3 பேருமே ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க இந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, நாங்களும் இதோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இதோட முடிவடைய போகுது. இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ.